சூஸ் பண்ணியிருக்க இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இதையே பேசி முடிச்சிடலாம். டாட். சார் இந்த இடம் ரொம்ப காஸ்ட்லி. ரேட்டு அதிகமாக கேட்குறான் அந்த ஓனர். எனக்கு தெரிஞ்ச வேற இடம் இருக்குது சார், பார்க்குறீங்களா? கம்மியாக முடிச்சிடலாம் சார். 10 லட்சம் கமிஷனாக தரேன். இந்த இடத்தையே பேசி முடி. 10 லட்சமா? முடிச்சிடலாம் சார். சார் அந்த 10 லட்சம் என்கிட்ட கொடுங்க சார். ஓனர் நம்பரை டேரெக்டாக உங்ககிட்ட கொடுக்குறேன் சார். ஓகே, நீ நம்பரை மட்டும் கொடு. எங்கள் டீம் அவங்ககிட்ட போய் பேசி முடிச்சிருவாங்க. நான் உன் கதையை இங்கேயே முடிச்சிடறேன். இந்த மாதிரி எல்லா டீலும் முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். கொடுக்குறேன் சார், கொடுக்குறேன், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் சார். கொஞ்சம் உள்ளே போய் பேசலாமா? வாங்க சார், வாங்க பேசலாம், வாங்க. சொல்லுங்க சேத்தன், இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? ஓகே டாக்டர். நீங்கள் வாயை திறந்து பேசினாதான் என்னால் அதுக்கு சொல்யூஷன் தர முடியும். டாக்டர், நான் ஒன்று சொல்லுவேன், பட் நீங்கள் அதை நம்புவீங்களான்னு தெரியாது. சமயத்தில் நீங்கள் என்ன பைத்தியம் கூட நினைக்கலாம். அதெல்லாம் யோசிக்காம என்னாச்சுன்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே டாக்டர். எனக்கு நைட் ஆனால் தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர். நைட்டு ஒரு 3:30க்கு மேலே தான் தூக்கன்றதே வருது. அப்படியே நான் சீக்கிரம் தூங்கினாலும் ஒரு 2:30 மணி மாதிரி யாரோ என்னை தட்டி எழுப்பிடுறாங்க. அப்படியே அந்த ரூம்குள்ளே தேடி பார்த்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க டாக்டர். அந்த மாதிரி டைம்ல ஏதோ ஒரு மாதிரி தீஞ்ச வாடை அடிக்கும் டாக்டர். அது எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி பணத்தை எரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் டாக்டர். ஆனா என் ரூம்ல அப்படி எதுவுமே இருக்காது டாக்டர். And என் பின்னால இருந்து யாரோ என்ன வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கும். யாரோ அழுகிற சத்தம், ஒரு அலற. அப்படின்னா பின்னால திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க டாக்டர். இதனாலேயே நான் டெய்லி தலையை பிச்சுட்டு அழறேன் டாக்டர். இது டெய்லி நடக்குது டாக்டர். எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை. இந்த சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தேன். வேலைக்கு போன்னு வீட்லேயும் ப்ரெஷர். இந்த சினிமாவில் சான்ஸ் கிடைக்காம இங்கே ப்ரெஷர். அப்படியே சான்ஸ் தேடிட்டு சும்மா தான் டாக்டர் இருக்கேன். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, கூலாக இருங்க. உங்கள் கூட யாராவது வந்திருக்காங்களா? என் ஃப்ரெண்டு ஜெஃப்ரின்னு ஒருத்தன் வந்திருக்கான். ஓகே, ஆக்சுவலாக அவன் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான். சரி, நீங்கள் வெளியே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டை வர சொல்லுங்கள், அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம். ஓகே டாக்டர். டாக்டர் சேத்தன்.
உங்கள் ஃப்ரெண்டு சேத்தனுக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அட் த சேம் டைம் அது சின்ன பிரச்சனையும் கிடையாது. இட்ஸ் அ ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷனா? யா, ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்டேஜ் 2 போகும்போது சூசைட் பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஜ் 3ங்கிறது பைத்தியமாக கூட ஆயிடுவாங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணுதல், அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ரெஸ்னால் உருவாகிற ஒரு பிரச்சனை. இது சரி பண்ண எதுவும் வழி இல்லையா டாக்டர்? சரி பண்ணலாம். அவ்வளோ ஈஸியாலாம் அது நடந்துடாது. ஃபர்ஸ்ட் அவர் தூங்குறதுக்கு நான் ஒரு ஸ்லீப்பிங் பில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் இது மருந்தால் மட்டும் சரியாயிடாது. ஓகே. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும், நல்லா நிம்மதியாக இருக்கணும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரி டாக்டர். அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தூக்கம் தான் அவருக்கு பிரச்சனை நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் அவருக்கு ஒரு டேப்லெட் மட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். அதை நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்களா? தேங்க்யூ டாக்டர். மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு. ஹலோ, சொல்கிறா சேத்தன் வீட்டில்? அப்படியா? சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம். யாரா? பசங்க தான் டிக்கெட்டில் வெயிட் பண்ணுறாங்களா? வந்துடுறியா? போயிட்டு வந்துடலாம். சரி, ஒரு நிமிஷம் ஷர்ட் மாற்றிட்டு வந்துடுறேன். ஏடா. ஹலோ, யாரு? அண்ணா, என்ன சினிமாவில் சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே. வாய்ப்பு கேட்க வந்திருக்க? ஃபோட்டோ ஏதாச்சும் கையில் வச்சிருக்கியா? இருக்குண்ணே. எடு. சரி, என்னாச்சு? என்னங்கண்ணே? ஃபோன் நம்பரு பின்னால் இருக்குண்ணே. ஓகே, பின்னாடி இருக்கா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகேண்ணே. மாஸ்டர், தம்பிக்கிட்ட காசு வாங்கிக்க. யாருடா அது? அது கேஸ்டிங் டைரக்டர் மச்சான். ஓ, நாளை பின்ன ஏதாவது வாய்ப்பு என்னென்னா வாங்கி தருவார்ல. கிடைச்சிடும்டா, ஃபீல் பண்ணாத. டேய், இதுக்கேண்டா சோகமாக இருக்க? கேஸ்டிங் டைரக்டர் தானே பார்த்த? டேய், ஆமாண்ணா. இப்போ எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நாளைக்கு போட்டுடா, கொஞ்சமாக சந்தோஷமா இரு. அப்போ மச்சானோட ட்ரீட் இருக்கு, சூப்பர்ரா. ட்ரீட்டா? இங்கே இந்த டீக்கில் தானே? அதுவும் மச்சான் ஜெஃப்ரே பே பண்ணிடுவான். மச்சானுக்கு எனக்கு அவ்வளோ. டேய், ஆமாடா, இப்போ நான் தான் பே பண்ண போகிறேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்? அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். ஒழுங்காக வேலைக்கு போனதானே அவன் சினிமாவில் தான் போடுவானா? இங்கே பாருங்கடா, அவனுக்கு என்ன வருதோ அதை ட்ரை பண்ணுறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை பற்றி இன்னொரு வாட்டி பேசுனீங்க, அவ்வளோ தான் சொல்லிட்டேன். சும்மா. ஆமாம், நாங்கள் என்ன சொன்னாலும் திட்டு. நாங்கள் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டோம்? டேய் கேட்குறா, அவன் நல்லது தானே சொல்கிறோம். டேய் டேய் கேட்டா கேளுங்கடா, இல்லை போங்கடா. சரி, கிளம்பு. டேய் 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 போங்கடா. உங்கள் நல்லது தானடா சொல்கிறான் அவன். டேய் மச்சான், டேய் டேய் இருடா. டேய் இருடா. டேய் டேய் விடேண்டா. என்ன இப்போ? அவன் என் நல்லதுக்கு தான்டா சொல்கிறான். என்ன போனால் போகிறானுக்கு விடுறேன். நீ ஒரு நாள் பெரியலாம் வந்தா எல்லாரும் வாயை பற்றி பண்ணுங்க. எல்லாம் மாறும். நீ என்ன பண்ணும்? எல்லாமே மாறும். சரியா? சரிடா. சரி, உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன், இந்தா. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். தேங்க் யூ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி, பை பை. ஹாய் கைஸ். ஹே லூசி, நான் எங்க எல்லாரும் லக்கேஜோட வா சொல்லிட்டு நீ மட்டும் கை வீசிட்டு வந்திருக்க? எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். என்ன மேட்ரு? சஸ்பென்ஸ் இல்லாமல் சொல்லுங்க. அதாவது நம்ம இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ஹோம் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு ஒரு சின்னதா ஐடியா வந்துச்சு. எப்பயுமே பீச் கிளப்னு ரொம்ப போர் அடிக்குதுப்பா. என்ன சொல்ற? குட் ஒன், பட் ஹவுஸ் பார்ட்டி எங்க? என் வீட்ல தான். அப்புறம் இதுக்கு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர சொன்னா? அது ஒண்ணும் இல்ல, நேரா என் வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணி ஜாலியா டெக்கரேட்லாம் பண்ணி ஹாப்பியா இருக்கலாம். உன் வீட்டை க்ளீன் பண்ண பிளான் பண்ணிட்ட, அப்படிதானே? டேய், உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அப்படியே சொன்னா அக்செப்ட் பண்ற மாதிரி பேசாதீங்க. முடிவு பண்ணிட்டீங்க, அப்படியே போயிடுவோம். ஓகே தானே? பக்கா.
ஓகே 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 எஸ். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுறியா? இல்ல அது கூட ஏய் இங்கே பாரு அந்த புக்கை. டேய் என்ன? என்ன துடைக்கிற மாதிரி சீனை போட்டு மேல என்ன இருக்குன்னு பார்க்க போறியா? ஆமா, புதையல் இருக்கு மேலே. நானே வேலை செய்யணும்னு செஞ்சுட்டு இருக்கேன். போடி. தப்பி தவறிக்கிது மேல போயிடாத. உன்னை பார்த்தா லூசி கிழிச்சிருவா, அப்புறம் உன் இஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டேன். நம்மளையே லூசி மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா. அப்படி என்ன இருக்கும் மேலே? பேகி எதாவது இருக்குமோ? எதுக்கும் வேணாம். என்ன பார்த்துட்டு இருக்க மேலே? ஒன்றுமே தெரியல. நாசமா பண்ண இதெல்லாம் வந்து சேருது. இப்போ வேணாம், நமக்கு எதுக்கு வம்பு? வேற இடத்த போய் துடைப்போம். டேய் ஆ? லூசா அவன். டேய் இங்க பாரு எவ்வளவு தூசியா இருக்குன்னு. ஒழுங்கா தொடடா. ஏன் நீ துடைக்க மாட்டியா? தொடடா. ஏய், வாளுன்னு பாக்குறேன். ஏன் நீ ஏன் வச்சு பார்க்குற? அவ சொன்னதுனால தானே தெரிஞ்சது. நான் இங்கே நோட்டுறேன், நீ உன் வேலையை பார். நீ பண்ற கர்மம் தான் இருக்குது. சி, வேலையை பாரு. லாலே லாலே லாலா லாலே லாலா. மச்சி இந்தா தொடச்சிரு. நிறையா வேலை இருக்கு, சீக்கிரம் பண்ணு என்ன? சரியா? ஏய் பண்றா மச்சி, ஏகப்பட்ட வேலை இருக்குடா. கிலோ எதுக்கு? இறங்கி வா. சரி. இங்க தானே வச்சேன். குடி எதுக்கு? குடி. போய் வேலை செய்வோம். நானா? வீடு தானே, போய் வேலை செய்வோம். எனக்கு கொஞ்சம் கூட வராதுடா. ஏய் நீ கொஞ்சம் பண்ணு. நிறைய வேலை இருக்கு எனக்கு. ப்ளீஸ் டா. பண்ணுமா? சா வச்சிரும். சரி பண்ணி தொலைக்கிறேன். மச்சி மச்சி, அதையும் தச்சிரு இதையும் தச்சிரு. வரட்டா? எனக்குன்னு வந்துருக்குது. டேய் நீ இன்னுமா தொடக்க? சா வச்சிரும். வா. என்ன மச்சி, தொடக்க துணி இல்லையா? என்ன துவச்சிரு. அவனே ஓடு 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 ஓடு. ஏய் நில்லுடா. ஒழுங்கா வந்து வேலையை பாரு. என்னடா